அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். வகுப்பாசிரியர்கள் தங்களது வகுப்பு மாணவர்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்ட விவரத்தினை TNSED ஸ்கூல் செயலியில் ஸ்கீம்ஸ் என்ற பிரிவின் கீழ் எவ்வாறு அப்டேட் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பாட்டமில் சர்ச் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டாப்பில் சர்ச் ஆப்ஸ் அப்படிங்கிற இடத்துல TNSED ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெஸ் பண்ணினதும் TNSED ஸ்கூல்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். அந்த டெக்ஸ்ட்டு மேலேயே கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் அப்டேட் பண்ண சொல்லி கேட்கும், அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த வெர்ஷனில் வாட்ஸ் நியூ அப்படின்னு கொடுத்துட்டு added enhancements to the uniform noon meal and breakfast scheme module அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த விவரங்களை நம்ம அப்டேட் பண்ணுவதற்கான நியூ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்டேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் விட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுடைய மொபைலில் TNSED ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய 8 இலக்க எம்எஸ் ஐடியை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்களுடைய லாகின் பேஜ் வந்திருக்கும். இதில் வியூ வீடியோ அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு இன்ட்டு மார்க் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அதன் பிறகு ஸ்கீம்ஸ் அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் எமிஸ் வலைதளத்தில் உங்களுக்கு எந்தெந்த வகுப்புகள் அசைன் செய்யப்பட்டிருக்கோ அந்த வகுப்புகள் காண்பிக்கும். தற்பொழுது உங்களது வகுப்பு மாணவர்களுக்கு நீங்கள் ஸ்கீம்ஸ் விவரத்தை அப்டேட் பண்ணுவதற்கு எந்த வகுப்பு மாணவர்களுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணணுமோ அந்த வகுப்பு மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதுக்கப்புறம் செக்ஷன் நேமை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு ஸ்கீம்ஸ் அப்படின்னு வந்துட்டு யூனிஃபார்ம், நூன் மீல், பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நமது வகுப்பு மாணவர்களுக்கு யூனிஃபார்ம் வழங்கிய விவரத்தை அப்டேட் பண்ணுவதற்கு யூனிஃபார்ம் அப்படிங்கிற ஹெட்டிங் மேலே கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஹெட்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு த வில்லிங்னஸ் ஸ்டேட்டஸ் டேட்டா ஃபார் த அகடமிக் இயர் 2025-26 ஹஸ் பீன் பேட்ச்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூ கேன் ரிவ்யூ அண்ட் எடிட் த சேஞ்சஸ் இஃப் ரெக்யூர்ட். ஆஃப்டர் மேக்கிங் த நெசசரி அப்டேட்ஸ் கைண்ட்லி கிளிக் ஆன் சேவ் சேஞ்சஸ் டு அப்டேட் த மாடிஃபைட் டேட்டா இந்த மாடியூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்ற வருடம் நாம் வழங்கிய விவரத்தை வைத்து மாணவர்களுக்கு எந்தெந்த மாணவர்களுக்கு யூனிஃபார்ம் வழங்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற விவரம் டிஃபால்ட்டாக அப்டேட் ஆகிட்டு வந்திருக்கும். இதில் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் ஓகே கொடுத்துட்டு உங்களது வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுடைய பெயர் வந்துட்டு டிஃபால்ட்டாக நீங்கள் ஏற்கனவே வழங்கிய விவரத்தை வைத்து எஸ் அப்படின்னு வந்திருக்கும். சப்போஸ் எந்த மாணவருக்காவது யூனிஃபார்ம் வழங்கப்படவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் டாப்பில் எடிட் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த மாணவருக்கு யூனிஃபார்ம் வழங்கலையோ அந்த மாணவருடைய பெயர் மேலே டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணினதும் நோ அப்படின்னு மாறிடும். அதன் பிறகு சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணினதும் அந்த மாணவருக்கு மட்டும் யூனிஃபார்ம் வழங்கவில்லை அப்படின்ற மாதிரி நோ அப்படின்னு செலக்ட் ஆகிட்டு வந்திருக்கும். சப்போஸ் அனைத்து மாணவர்களுக்கும் நீங்கள் யூனிஃபார்ம் வழங்கியிருந்தீங்கன்னா டாப்பில் அகைன் எடிட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டிங்கன்னா எப்பொழுதும் போல் அப்டேட் ஆகிட்டு வந்துடும். அதே போல் இதில் ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்துருக்காங்க, 21 days ரிமைனிங் அப்படின்னு கொடுத்துட்டு எடிட் ரெக்வெஸ்ட் வில் க்ளோஸ் ஆன் 30 June 2026 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்மிட் ஆல் சேஞ்சஸ் பிஃபோர் த டெட்லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே தான் நம்ம மாற்றம் செய்ய முடியும், அதன் பிறகு மாற்றம் செய்ய இயலாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நூன் மீல் அப்படிங்கிற ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இதுலேயுமே சென்ற வருடம் நான் வழங்கிய விவரத்தை வைத்து டேட்டா ஃபெச் பண்ணி வழங்கியிருக்காங்க. இதை ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் எடிட் விண்டோ க்ளோஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தற்சமயம் நம்ம எடிட் பண்ண முடியாது. இதில் ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்துருக்காங்க, த எடிட் விண்டோ ஹஸ் பீன் க்ளோஸ்ட். சேஞ்ச் ரெக்வெஸ்ட் விண்டோ வில் ஓப்பன் ஆன் 1 September 2026 அண்ட் க்ளோசஸ் ஆன் 10 September 2026 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த விவரத்தை நம்ம செப்டம்பர் மாதம் மட்டும்தான் அப்டேட் பண்ண முடியும். திரும்பவும் பேக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணும்போது இதுவும் சென்ற வருடம் நம்ம வழங்கிய விவரத்தை வைத்து டேட்டா ஃபெச் ஆகிட்டு வந்திருக்கு, ஓகே கொடுத்துக்கோங்க. இதுலேயுமே எடிட் விண்டோ அப்படின்னு கொடுத்துட்டு த எடிட் விண்டோ வில் ஓப்பன் ஆன் 16 June 2026 அண்ட் க்ளோசஸ் ஆன் 24 June 2026 கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே அனைத்து மாணவர்களுக்கும் டிஃபால்ட்டாக எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த மாணவருக்காவது விருப்பமில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 16 June 2026 24 June 2026 நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இது போல மிக எளிமையான முறையில் நமது வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் யூனிஃபார்ம், நூன் மீல், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் விவரங்களை நாம் TNSED ஸ்கூல் செயலியில் அப்டேட் செய்து கொள்ளலாம். நன்றி.